Good morning students, I am MRK. Today class 12 to max chapter 7 applications of differential calculus exercise 7.7. Okay, find the intervals of concavity and point of inflection கேட்டிருக்கு. கான்கேவிட்டினா எஃப் டபுள் டாஸ் எக்ஸ் கண்டுபிடிச்சி செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டு யூஸ் பண்ணணும். ஓகே ரைட். இதில் அந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கு, அதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன். உனக்கு புரியுதான்னு பாரு. ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கிறதுனால நான் திருப்பி நான் ரீகால் பண்ணுறேன். இந்த டயக்ராம் வந்து நான் மாற்றி போட்டேன். இது வந்து கான்கேவ் டவுன்வேர்ட், இதுதான் கான்கேவ் அப்வேர்ட். சரிங்களா சொல்கிறது? இந்த டயக்ராம் வந்து சின்ன சேஞ்சஸ் ஆகிடுச்சு, மாற்றிட்டேன். கான்கேவ் டவுன்வேர்டு தலால் வரும். இது மறந்துடாத. அதனால தான் இதை கொஞ்சம் ரீகரெக்ஷன் பண்ணுறேன். ரீகரெக்ஷன் பண்ணையில் அதை உனக்கு திருப்பி சொல்கிறேன், பார்த்துக்கோ. கான்கேவ் டவுன்வேர்ட், இது கான்கேவ் அப்வேர்ட், மாற்றி வச்சுக்கோ. ரைட். அப்போ இதுக்கு வந்து இப்படி வரணும் படம், இதுக்கு வந்து என்ன வரணும், இப்படி வரணும். ஓகேயா? ரைட். இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சிக்க. படம் போடணும்னு அவசியம் இல்லை, சில டீச்சர்ஸ் கேட்டாங்கன்னா இப்போ தெரிஞ்சுக்கிறணும்ல, அதனால தான். ரைட். இப்போ E4x இருக்குது, E4 - x டிஃபரன்ஷியேட் பண்ண அந்த மாதிரி தான். E4xக்கு E4x தான், இதுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணால் E4 - x பார்த்தா -1, இந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் முடிஞ்சு. ரெண்டாவது டெரிவேட்டிவ் டெஸ்ட்டு அதே மாதிரி தான். இந்த E4 - xக்கு பார்க்கையில் திருப்பி -1 வரும், அதனால் அப்படி போட்டிருக்கேன். இதுக்கு அப்படியே தான் வரும். சரி பண்ணிட்டேன். செகண்ட் டைம் = 0 எடுத்து ஆன்சர் எடுக்கையில் இது 1/E4xன்னு வந்துடும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இப்படி எடுத்தினா E4x = 0 எடுத்தால் இது நாட் பாசிபிள் ஆயிரும். E4 2x - 1 எடுத்து அதுலேருந்து 2x அங்கிட்டு கொண்டு போய் 1 அங்கிட்டு கொண்டு போயிட்டு E4 0னா 1ன்னு அர்த்தம். E4 0னா என்னது, 1ன்னு அர்த்தம். அதனால தான் நாங்கள் எனக்குள்ள E4 0 1க்கு பதிலாக இந்த 1 அப்படின்றதுக்கு பதிலாக நான் என்ன போட்டிருக்கேன், E4 0ன்னு போட்டிருக்கேன். இந்த 0 வந்து இதுக்கு உரியது. நீ மேலே போட்டிருக்க நினச்சிடாத, கீழே தான் இருக்கணும். அதனால் பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதிக்க. நீ வாட்டில் பெருசாக போட்டு விட்டுறாத. இந்த E4 0ன்னு அர்த்தம், இதுக்குள்ளது. E4 0. அப்போ 2x = 0ன்னு அர்த்தம். இது 2x, இது 2x. 2x = 0, அப்போ x = 0 அப்படின்னு எடுத்துக்கிறணும். புரியுதா சொல்கிறது? ரைட். இந்த எக்ஸ் வேல்யூ வச்சு இன்டர்வல் எடுத்து கண்டுபிடிச்சிருக்கேன். கண்டுபிடிச்சிட்டு கான்கேவ் அப்வர்டு பாசிட்டிவ் அப்படின்னா கான்கேவ் அப்வர்டுனா அந்த கர்வ் வந்து இந்த மாதிரி இருக்கணும். கான்கேவ் டவுன்னா ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி இருக்கணும், இப்படி இருக்கணும். ஓகே, பார்த்து இது பண்ணிக்க. இதுக்கப்புறம் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் கண்டுபிடிச்சி 0,0ன்னு வருது, எழுதிக்கிறேன். ஓகே.